நடக்கிற தேர்தலில் நம்ம மீனா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும், ஓகே யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ மீனா தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு பொண்ணு பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரொம்ப நல்ல கேரக்டரா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு முகத்தை மட்டும் வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா அண்ணாமலை திட்டமா ஒரு முடிவை சொல்லிட்டாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, மனோஜுக்கு ப்ராப்பரா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சை நாங்க எடுப்போம், அது வரைக்கும் இந்த கல்யாணம் அப்படின்ற விஷயம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. அண்ட் அந்த பொண்ணு சைட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பரவாயில்ல, எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நம்ம அதை பொறுமையா பண்ணிக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சிம்பிளா ஏதாவது பண்ணிக்கிருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கடைசியா காமிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவை காமிக்கிறாங்க. மீனா தேர்தலில் போட்டி போட தயாராயிட்டாங்க. அண்ட் வாக்குப்பதிவும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அப்போ மீனா வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு போறாங்க, அதே மாதிரி சிந்தாமணி வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து யாராலெல்லாம் வர முடியாதோ அவங்களெல்லாம் போய் கார்ல கூட்டு வந்து விடுறதா இருக்கட்டும், அண்ட் பக்கத்தில் வழி தெரியாதவங்களுக்கு கூட்டு வந்து விடுறதா இருக்கட்டும், மீனாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரால் என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சுருதியா இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா முத்துவோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அண்ட் அவரோட எனர்ஜிக்காகவாவது நீங்க ஜெயிப்பீங்க மீனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவர் தான் இப்போ பயங்கர பிரயாசமா இருக்காரு, எப்படியாவது மீனா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்களோ அதை விட ஒரு மடங்கு அவர் அந்த முயற்சி எல்லாம் போட்டிருக்காரு. ஏன்னா மீனா ஜெயிக்கணும் அப்படின்றதுல அவர் வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்காரு அண்ட் ரொம்ப உறுதியா இருக்காரு. மீனா கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்றது அவருக்கு வந்து உறுதியா தெரியுது. ஸோ இருந்தாலும் இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி தான். சிந்தாமணி ஒருவேளை தோக்குற மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பா ஆட்டையை கலைச்சிருவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ரீ தேர்தல் வைங்க, மறுபடியும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க என்ன வேணா செய்வாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்களோட கேரக்டர் அப்படிதான் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல அவங்க தோக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒண்ணு அந்த இடத்துல வந்து ஆட்டையை கலைச்சு விட்டுருவாங்க, இல்ல அப்படின்னா மறுபடியும் இருந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் அதே விஷயத்தை தான் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கலாம் இவங்க என்ன செய்யறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோட்ல தெரியும். ஆனா ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, அது என்ன அப்படின்னா மீனா தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போறாங்க, சிந்தாமணிக்கு செருப்படி கொடுக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிந்தாமணி, ஏன்னா அவங்க தான் தலைமை பொறுப்புல இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு படி மீனா மேல போய் மீனா தான் அடுத்த தலைவராக ப்ரொமோட் ஆக போறாங்க. இதுவே அவங்களுக்கு பேர் அடிதான். ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க மீனா தலைவி போஸ்ட்டுக்கு வருவாங்க, தலைவியா பதவி ஏற்பாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ட் மீனா இப்ப தலைவியா ஜெயிச்சு இவங்களுக்கும் தலைவியா நம்ம மீனா தான் போய் உட்கார போறாங்க. இதுவே அவங்களுக்கு பேர் அதிர்ச்சி தான். ஏன்னா கண்டிப்பா இது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ இதுவே அவங்களுக்கு பெரிய செருப்படி தான். இதுக்கப்புறம் அவங்க இந்த ஃபீல்டில் விட்டு வெளியே போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.